1904 ஆவிக்குரிய எழுப்புதல் வேல்ஸ் தேசத்திலே கர்த்தரால் அருளப்பட்டது. அது பெரிய மாற்றத்தை மனிதர்கள் மத்தியிலும் உலகிலும் ஏற்படுத்தியது. அந்த எழுப்புதலின் போது அநேகர் மனம் திரும்பினர், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று தங்களை அர்ப்பணித்தனர், சுவிசேஷத்தை தேசமெங்கும் கொண்டு செல்ல முடிவெடுத்தனர். இந்த வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதலுக்கு பிறகு ஒருவர் இந்தியாவுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். கடல் கடந்து இந்தியாவின் வடகிழக்குக்கு வந்து சேர்ந்தார். ஒரு சிறிய கிராமம், இதுவரை ஆண்டவரை அறிந்திடாத ஒரு கிராமத்துக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். முதலில் அவர் எச்சரிக்கப்பட்டார். அந்த கிராமத்து மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள், கொலை செய்கிறவர்கள் என்று எச்சரிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தி திரும்பி போகவில்லை. அந்த கிராமத்திலே அவர் ஊழியம் செய்தார். ஒரு குடும்பம், ஒரு மனிதன், அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள் மாத்திரம் வைத்திராமல் கிராம மக்களுக்கு அதை கொண்டு சென்றனர். இதனாலே கிராம தலைவருக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவர் அந்த குடும்பத்தை எல்லார் முன்பும் நிறுத்தி இயேசுவை மறுதலிக்க சொன்னார். அப்பொழுது அவர், இல்லை, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். முதலில் அவருடைய பிள்ளைகளை அவருக்கு முன்பாக நிறுத்தி, நீ இயேசுவை மறுதலி, இல்லை என்றால் இவர்களை கொன்று போடுவேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். ஆத்திரப்பட்ட கிராம தலைவர் முதலில் அவருடைய பிள்ளைகளை அவருடைய கண்களுக்கு முன்பாகவே கொன்று போட்டார். அவருடைய மனைவியை அவருக்கு முன்பாக நிறுத்தி, உன் மனைவியை கொன்று போடுவேன், நீ இயேசுவை மறுதலி என்று சொன்னார். அந்த மனிதன், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். அவருடைய மனைவியையும் அந்த கிராம மக்கள் கொன்று போட்டார். பொறுக்க முடியாத கிராம தலைவர் அந்த மனிதனையும் அந்த நாளிலே கொன்று போட்டார். இப்படி அந்த மனிதனும் அவனுடைய குடும்பமும் இயேசுவுக்காக மரித்ததை பார்த்த அந்த கிராம மக்கள் அந்த நாளிலே இயேசுவின் பின் போக துணிந்தார்கள். அந்த கிராம தலைவனும் கூட ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பின்னே போக துணிந்தார்.